Hi hello friends, welcome to Tamil Defense Update. நான் உங்கள் பிரேம்குமார். ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்குல இந்தியா மேல தொடர்ந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம கனடா அக்யூசிஷன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இரண்டு நாடுகளுக்கு இடையில டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதே சமயத்துல ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற ஆர்மோர்டு வெஹிக்கிள் இந்திய ராணுவத்துக்கு வாங்குறதுனுடைய பேச்சுவார்த்தை பாஸ் ஆயிருக்கு. இதுக்கு ஈக்குவலா இந்தியாவிலேயே டாடாவினுடைய வீல்டு ஆர்மோர்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல இந்த ஸ்ட்ரைக்கருக்கும் டாடா வீல்டு ஆர்மோர்டு பிளாட்ஃபார்ம் வித்தியாசத்தை பார்க்க போறோம். எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம்னா இது ரெண்டுத்தினுடைய காமன் டீடைல்ஸ் பார்த்துட்டு இதனுடைய டிசைன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், இதோட மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஆர்மர்டா இருக்கும், இதுல என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்கு, ரெண்டுலயுமே அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்தியாவில் டாட்டாவோட வீல்டு ஆர்மர்டு பிளாட்ஃபார்மை இந்தியாவினுடைய டிஆர்டிஓவும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டமும் இணைந்து செயல்பட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் போயிருக்கு. இந்திய ராணுவம் இதை ட்ரையல்ஸ்க்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. சிஆர்பிஎஃப்ல இது சர்வீஸ்ல இருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இந்திய ராணுவத்தில் இது முழுசா செயல்பாட்டுக்கு வரல. ஆனால் மொராக்கோ கிட்டத்தட்ட 150 வெஹிக்கிள்ஸ் டாடா வீல்டு ஆர்மர்டு பிளாட்ஃபார்மை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீலும் சைன் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் டைனமிக்ஸ்னுடைய லேண்ட் சிஸ்டம், ஸோ அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கர் வாகனத்தை லைட் ஆர்மர்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க. அதுல தேர்ட் வேரியன்ட் ஷார்ட்டா LAV-3 அப்படின்னு சொல்லலாம். 2000 யூஎஸ் இதை அடாப்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரா டிசைன் பண்றாங்க அவங்களுடைய ராணுவத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஸ்ட்ரைக்கர் வாகனத்தை யூஎஸ் ஆர்மியும் சரி, யூஎஸ்னுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் கார்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பயன்படுத்துறாங்க. இவங்க இல்லாம தாய்லாந்து, உக்ரைன் போன்ற நாடுகள் பயன்படுத்துறாங்க. ஃபியூச்சர்ல நார்த் மெக்கடோனியா இந்த ஸ்ட்ரைக்கர் ஐசிவி வாகனத்தை வாங்குறத ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 52 வாங்குறத பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை 42 குறைச்சு ஆர்டர் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. இதோட ஆரிஜின்ல என்னதான் கனடாவினுடைய நிறுவனம் இதை மேனுஃபேக்சர் பண்ணாலும் இதை கனடா ராணுவம் பயன்படுத்தல. ஆனா இந்த ஸ்ட்ரைக்கர் வாகனத்தை பேஸ் மாடலா பயன்படுத்தி ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் பண்ணி பல வாகனங்களை தயாரிச்சு அவங்களுடைய ராணுவத்துல பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ ஸ்ட்ரைக்கருக்கும் டாடா வீல்டு ஆர்மர்டு பிளாட்ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பார்த்துடலாம். ஸ்ட்ரைக்கரை பொறுத்தவரை 2+9 க்ரூ பயணிக்க முடியும், பயன்படுத்த முடியும். டாடா வீல்டு ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம் அதை விட 2 குறைவு, 2+7 க்ரூ வரை பயன்படுத்த முடியும். இதுல ரெண்டுலயுமே காமன் ஆபரேஷனல் க்ரூ வந்து 2-3 பேர் இருப்பாங்க. குறிப்பா அந்த வெஹிக்கிளினுடைய கமாண்டர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரைமரி வெப்பன்ஸை பயன்படுத்த கன்னர் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கர் ஐசிவிலையும் ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்கு. டாடா வீல்டு ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்லையும் மல்டிபிள் வேரியன்ட் வந்து தயாரிக்க முடியும். ஸோ அந்த வேரியன்ட்டை பொறுத்து ரெண்டுலயுமே க்ரூ டிஃபர் ஆகுதுன்னு சொல்லலாம். வெயிட்டை பொறுத்தவரை ஸ்ட்ரைக்கரினுடைய வெயிட் கொஞ்சம் ஹெவி தான் டாடா வீல்டு ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது. ஸ்ட்ரைக்கரினுடைய வெயிட் 16 to 20 டன்ஸ் இருக்கு. அதை விட 2 டன் குறைவா டாடா வீல்டு ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மோடது 14 to 16 டன்ஸ். இதுவுமே வேரியன்ட்டை பொறுத்து மாறும். பேலோட் கெப்பாசிட்டியில ஸ்ட்ரைக்கர்ல 2 to 3 டன்ஸ் கொண்டு போக முடியும் சொல்லப்படுது. டாடா வீல்டு ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்லயும் அதே போலதான் 2 to 3 டன்ஸ் கொண்டு போக முடியும். ஸோ இதுல எந்தவித வேரியேஷனும் இல்ல. இருந்தாலும் அதோட லென்த் வித் ஹைட்ல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஸ்ட்ரைக்கரினுடைய லென்த் 6.95 மீட்டர், வித் 2.72 மீட்டர், ஹைட் 2.64 மீட்டர். டாடா வீல்டு ஆர்மரை பொறுத்தவரை லென்த் 6.5 மீட்டர், வித் 2.6 மீட்டர், ஹைட் 2.5 மீட்டர். ஸோ ரெண்டுமே ஹைட் அண்ட் வெயிட் ஓரளவுக்கு சிமிலாரிட்டியா தான் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மெயினா இந்த வாகனங்களுடைய இன்ஜின் கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்தவரை ஸ்ட்ரைக்கர்ல கேட்டர்பில்லர்னுடைய C7 350 HP டீசல் இன்ஜின் பயன்படுத்துறாங்க. இது மூலமா 100 km/h ஸ்பீட் போக முடியும். கூடவே இதுல 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. இதோட ரேஞ்ச் 500 இருந்து 600 km வரை இருக்கு. டாடா வீல்டு ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மை பொறுத்தவரை கமின்ஸ் இன்ஜின் பயன்படுத்துறாங்க. அதோட 6 CTA 9.3 280 HP இன்ஜின் தான் அது. இது ஸ்ட்ரைக்கரோட இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது பவர் கம்மி தான். இருந்தாலும் இதுலயுமே 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. கூடவே இதோட ஸ்பீட் வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து 100 km/h ஸ்பீட் மேக்ஸிமம் போச்சுன்னா இது 80 to
வந்து 90 km/h போகும்னு சொல்றாங்க. அதை விட கொஞ்சம் தான் குறைவு. ரேஞ்ச் பார்த்துக்கிட்டீங்கன்னா 600ல இருந்து 800 கிலோமீட்டர், ஸ்ட்ரைக்கரை விட அதிகம். என்னதான் ஸ்ட்ரைக்கர்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் இருந்தாலுமே டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்ல பெட்டர் பவர் டு வெயிட் ரேஷியோ இருக்கு. ஸோ இதனால நல்ல மொபிலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல மெனுவரும் கிடைக்கும் டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரைக்கரோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆர்மர் டீடைல்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஆர்மரை பொறுத்தவரை ரெண்டுலயுமே பெலிஸ்டிக் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டெனாக் 4569 லெவல் 4 ஆர்மர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டுலயுமே மெட்டீரியல் வந்து ஸ்டீல், செராமிக் அண்ட் காம்போசைட் மெட்டீரியல் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இரண்டு வாகனமுமே 7.62 mm புல்லட்டுக்கு எகென்ஸ்டா உருவாக்கப்பட்டிருக்கு. 12.7 mm புல்லட்டுக்கும் எகென்ஸ்டா உருவாக்கப்பட்டிருக்கு. இரண்டையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய கேப்பபிலிட்டியில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரைக்கர் மற்றும் டாடா வீல்ட் ஆர்மர் பிளாட்ஃபார்ம் ரெண்டுலயுமே ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னா மாடர்ன் ஆன்டி டேங்க் மிசைலுக்கு எகென்ஸ்டா சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கர் SHORID சொல்லப்படுற ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் பயன்படுத்துறாங்க. டாடா வீல்ட் ஆர்மர் பிளாட்ஃபார்ம் என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ ரெண்டுலயுமே அதோட ஹல் டிசைன் பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொண்ட டிசைனா தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மும் ஸ்ட்ரைக்கரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாம். இரண்டுலயுமே பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். ஸ்ட்ரைக்கருடைய பிரைமரி ஆர்மமெண்ட் வந்து M2 கன்ல 0.50 கேலிபர் மெஷின் கன்னை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த கன்ல 12.7 mm புல்லட் தான் பயன்படுத்த முடியும். இது இல்லாம ஆப்ஷனலா M240 கன்னும் விச் 7.62 mm மெஷின் கன் சொல்லலாம். கூடவே 40 mm கிரனேட் லான்ச்சரும் ஸ்ட்ரைக்கர் வாகனத்துல ஆப்ஷனலா பயன்படுத்த முடியும். இது இல்லாம செகண்டரி ஆர்மமெண்டா, அதாவது உள்ள இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கன் போர்ட் கொடுத்திருப்பாங்க, விண்டோஸ் இருக்கும், ஹேட்சஸ் இருக்கும். சோ அது மூலியமாவும் அவங்க வெப்பன்ஸ் ஆபரேட் பண்ணி பயன்படுத்த முடியும். இந்த நிலையில ஸ்ட்ரைக்கர்ல இண்டிவிஜுவல்ஸுக்கு M4 5.56 mm கார்பைன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம M249 SAW 5.56 mm LMG னு சொல்லப்படுற லைட் மெஷின் கன்னும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்க இப்ப டாடா வீல்ட் ஆர்மர் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டீங்கன்னா அதுல மெயின் ஆர்மமெண்டா 30 mm ஆட்டோமேட்டிக் கனான பயன்படுத்த முடியும். 12.7 mm NSV கன் அட்டாச் பண்றாங்க. இது இல்லாம ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஆப்ஷனலா நம்ம அட்டாச் பண்ண முடியும். ஸ்ட்ரைக்கர்ல கிரனேட் லான்ச்சர் இருக்கு 40 mm. இதுல அதை விட அட்வான்ஸா டாடா வீல்ட் ஆர்மர் பிளாட்ஃபார்ம்ல ATGM னு சொல்லப்படுற ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் அட்டாச் பண்ண முடியும். இது இதோட பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். டாடா வீல்ட் ஆர்மர் பிளாட்ஃபார்ம்ல இண்டிவிஜுவல், அதாவது சோல்ஜர்ஸ் இன்ஃபேன்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய க்ரூ சர்வ்டு வெப்பன்ஸ்ல கோஆக்சில் 7.62 mm மேக் மெஷின் கன்னை கொடுக்கறாங்க. அது இல்லாம 5.56 mm இண்டிவிஜுவல் கார்பைனும் கொடுக்கறாங்க ஸ்ட்ரைக்கர் போலவே. சோ ஓவராலா இதுதான் இந்த இரண்டு வாகனங்களுக்கும் இருக்கக்கூடிய கீ கம்பேரிசன். இரண்டு வாகனமுமே சிறப்பா செயல்படும். இன்ஜின்ல ஸ்ட்ரைக்கர் பெட்டரா கொடுத்திருக்காங்க, பவர்ஃபுல் இன்ஜின். ஆனாலுமே ஃபியூல் எஃபிஷியன்சில டாடா வீல்ட் ஆர்மர் பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்டா செயல்படுது. அதே சமயத்துல பவர் டு வெயிட் ரேஷியோலயும் டாடா வீல்ட் ஆர்மர் பிளாட்ஃபார்ம் தான் பெட்டரா இருக்கு. வெப்பன்ஸ்லயுமே டாடா வீல்ட் ஆர்மர் பிளாட்ஃபார்ம் தான் பெட்டரா இருக்கு. இதுல என்ன ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டுலயுமே கொடுக்கப்பட்டிருக்க ஆர்மர்னுடைய கேப்பபிலிட்டி, ஸ்ட்ரைக்கர்னுடைய வெயிட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஆர்மர்ட் கேப்பபிலிட்டி அதுவும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஸ்ட்ரைக்கரோட கம்பேர் பண்ணும்போது டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மும் காம்பீட் பண்ணும். அதே சமயத்துல ஸ்ட்ரைக்கர் வந்து உலக அளவுல பல நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க, போர்க்களத்திலையும் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது காம்பேட் ப்ரூவனா பார்க்கப்படுது. இருந்தாலுமே டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மும் சாதாரண ஒண்ணு கிடையாது. மொரோக்கோ கிட்டத்தட்ட 150 வாகனங்களை ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க இதெல்லாமே அப்சர்வ் பண்ணாம ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே சமயத்துல இந்தியன் ஆர்மியுமே இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு அடிஷனல் கேப்பபிலிட்டி டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்க்கு என்ன இருக்கு அப்படின்னா, டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்னால தண்ணியில போக முடியும். ஸோ இது ஒரு ஆம்பிஷியஸ் கேப்பபிலிட்டி கொண்டது. ஆனா ஸ்ட்ரைக்கர்னால தண்ணியில டிராவல் பண்ண முடியாது. நம்மளுடைய டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்னால டிராவல் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரைக்கர் அப்படின்றது US கனடாவினுடைய கொலாப்ல உருவாகி அவங்ககிட்ட இருந்து நம்ம கிட்ட வரதுக்கு நம்மளுடைய டாடா நிறுவனத்துக்கு இந்த ஆர்டர் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆல்ரெடி தெரியும், நம்ம தேஜஸ் மார்க் 1A விமானத்துக்கு GE இன்ஜின் ஆர்டர் பண்ணிருக்கோம். அது இப்ப டிலே ஆகிட்டு இருக்கு. அது என்ன ரீசனுக்காக US டிலே பண்றாங்க அப்படின்னு தெரியல. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆர்டரை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு அந்த வெப்பனுடைய டெலிவரி வர டிலே ஆகலாம். நம்மளுடைய நாட்டில் நல்ல கேப்பபிலிட்டியில டாடா நிறுவனம் இந்த வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். கூடவே கொலாப் பண்றதுக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்காங்க. இது இன்னும் நம்மளுடைய ராணுவத்துல இண்டிஜினியஸ் கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஸ்ட்ரைக்கரா இல்ல டாடா வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். வேற ஏதாவது பத்தி பேசணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.